வால்முனி செம்முனி ஜிடாமுனி கருமுனி மாயமுனி மகாமந்திரமுனி வேதமுனி நாதமுனி பூதமுனி மந்திரமுனி முத்துமணி லாடமணி பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் வந்து போனால் உங்களுக்கு ஈரஞ்சுக்குள்ளே கணவனை எழுந்துட்டீங்களா? உங்களுக்கு 3 குழந்தையில் 2 குழந்தை யோகம். எத்தனை பசங்க? மொத்தம் 3 பசங்க இருக்கா? ஒரு பொண்ணு 2 பையன். 2 பையன் இருக்கு. ஒரு பையனுக்கு அயல்நாட்டு யோகம் போயிட்டு பணம் வராமல் அவனை ஏமாத்திட்டாங்க லட்சக்கணக்கில். லட்சக்கணக்கில் அப்படியே இருக்குது. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இனி வரலாம் போயிட்டு வரான் பேசுகிறான், அந்த பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு பொண்ணுக்கு மன வாழ்க்கை அமைஞ்சோ குழந்தை பாக்கி தடைப்படுது. ஆமாம், உங்கள் பையன் மாப்பிள்ளைக்கு அயல்நாட்டு யோகம். எந்த நாட்டில் இருக்கிறாரு? அமெரிக்காவில் இருக்காரு. சவுத் அமெரிக்கா இருக்காரு. நல்ல சம்பளம், நல்ல மதிப்பு மரியாதை, சம்பாத்தியெல்லாம் உங்கள் பொண்ணு கொடுக்காம அவங்க குடும்பம் தான் கொடுத்துக்கிறாரு. நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்காமா? இப்போ உங்கள் பொண்ணு அனாதை மாதிரி இருக்குது. குழந்தை பாக்கியில் கணவன் மணி சரியாக சேராமல் அதால் மன நிம்மதி இல்லாமல் அந்த உங்கள் பொண்ணு வாழுது. ஆக மொத்தத்தில் வசதி வாய்ப்பு இருந்தும் அனுபவிக்க முடியல, நிம்மதி இல்லாமல் இருக்கு. ஒரு பையனுக்கு ஒரு வேலைக்கு போகிறான், அவனுக்கும் மன வாழ்க்கை சிறப்பாக அமையணும். மன வாழ்க்கை பொண்ணு பார்க்குற இதுவரை தடைப்பட்டு வருது. அதாவது பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி மாதிரி இருக்கிறான். ஆக மொத்தத்தில் அந்த 2 பேரும் ஒன்னா சேரணும். முதல் பையனுக்கும் கணவன் மணி ஒன்னா சேரணும், பொண்ணுக்கும் ஒன்னா சேரணும், 3வது பையனுக்கு மன வாழ்க்கை அமையணும். ஆக மொத்தம் நீங்க மன வாழ்க்கை எழுந்துட்டீங்க. ஆக மொத்தம் நீங்களே ராஜா, நீங்களே வந்து உங்க அறிவு கொண்டு முன்னுக்கு வர முயற்சி பண்ணி எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. இப்ப குடும்பமே சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. மன நிம்மதியில் நைட்டை தூக்கம் நம்ம உயிரோடு சொல்லுவே நம்ம பிள்ளைங்க இது மாதிரி படுதுன்னு சொல்லிட்டு மனவேதனை படுறீங்க. நம்ம இருக்க சொல்லுவே நம்ம பிள்ளைங்க இது மாதிரி இருக்குது. ஒரு புள்ள வாழ்க்கை மருமோ பிரிஞ்சு போயிட்டா, இன்னும் வரல. ஒரு பொண்ணு வாழ்க்கை கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி மாதிரி இருக்குது. கணவனு அடிக்கடி வெளிநாட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு வாழ்க்கையை நிம்மதியெல்லாம் பண்ணுறாரு, அயல்நாட்டுக்கு இட்டு போக பண்ணுறாரு அந்த பொண்ணை. இப்போ போனால் அந்த பாப்பா மேலே வீண் பையெல்லாம் சுமத்துறாரு மாப்பிள்ளை. அதே மாதிரி 3வது பையனுக்கு மன வாழ்க்கை தடைப்படுது. உங்க வீட்டுக்காரர் இறந்தது ஒரு வாரிசு வேலைக்கு முயற்சி பண்ணி இனி வரலாம் பல வருஷமாச்சு. இனி வரலாம் தடைப்பட்டுனே வருது. இனி வரலாம் நீங்க முயற்சி பண்ணி இது வரலாம் நடக்கல. இதுக்கு தீர்வு தான் என்கிட்ட பேசுறீங்க. அதை மொத்தம் கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு பண்ணி தர போதுமா? உங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி, 3வது பையனுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைகிற மாதிரி, மருமகள் வீட்டுக்கு சேர்ற மாதிரி, உன் பிள்ளைகிட்ட வாழற மாதிரி, அதே நேரத்தில் பொண்ணுக்கும் கணவன் சேர்ந்து வாழற மாதிரி, அயல்நாட்டுக்கிட்டு போகிற மாதிரி, குழந்தை பாக்கியம் பிறகுற மாதிரி, நீங்கள் பட்ட கஷ்டம் இனிமேல் படாத மாதிரி, உங்களுக்கு எதிர்காலம் சிறப்படைகிற மாதிரி நான் ஒவ்வொன்று முன்னுக்கு வர மாதிரி நான் பண்ணி தர போதுமா? பாவம், நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க படுற கஷ்டத்தையும் உங்களால் தாங்கிக்க முடியல. அந்த அளவுக்கு எல்லாமே டார்ச்சர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதுதான் எங்க ஜோசியரை பார்த்து கல்யாணம் பண்ணோம். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஒரு மாற்றம் உருவாக்கி தர போதுமா? என்கிட்ட நான் பரம்பரை ஜோசி நடராஜ பத்தி பாடலை பாடி சித்திரவழி பரம்பரை ஜோசியமா. கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை எதிர்காலம் சிறப்படைகிற மாதிரி, ஒவ்வொரு முன்னுக்கு வர மாதிரி, எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற மாதிரி நான் பண்ணி தரேன் போதுமா? வால்முனி செம்முனி ஜிடாமுனி கருமுனி மாயமுனி மகாமந்திரமுனி வேதமுனி நாதமுனி பூதமுனி மந்திரமுனியும் பேசுகிறோமா. அம்மா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கமுள்ள ஜாதகம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 3 குழந்தையில் 2 குழந்தை யோகம். எத்தனை குழந்தைக்குது? 2 குழந்தைங்க சார். 2 பையன் இருக்கான். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, கிருத்திக்கு வந்தால் உடம்பு பாதிக்குது, கை கால் விட்டு முட்டி வலியுது, மருத்துவம் பார்த்து நோய் குணமாகலை. ஏதாவது பேய் பிசாசு பில்லி சூனி இருக்குமோன்னு பயப்படுறீங்க. நைட்டில் தூக்கம் வரல, கெட்ட கனவு வருது. நீங்களும் பார்க்காத ஜோசி கிடையாது, செய்த பரிகாரம் கிடையாது, எல்லாத்தையும் வைத்தியம் பார்த்து உங்களுக்கு சரியாகலை. அதால மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. என்னை தொலைக்காட்சியில் பார்த்தோன்னே இவர்கிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தத்தில் மற்றவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டும் ஜோசியம் பார்த்து எந்த வித பலனும் ஏற்படல. என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி பெறணுன்ற எண்ணத்தோடு என்கிட்ட பேசுகிறீங்க. ஆனால் இதுவெல்லாம் நிம்மதி இல்லை. நம்ம நான் உயிரோட இருந்தால் பிள்ளைங்க எதிர்காலம் சிறப்படையுமே, நம்ம எதனா ஆகி போச்சுன்னா பிள்ளைங்க அனாதை அழிவும் பயப்படுறீங்க. உங்கள் மன வாழ்க்கையும் அவரும் கண்டுக்கல உங்களுக்கு. சரியா சொல்லுமா? சொன்னாலும் அது இல்லை, இது சரியில்லை, டாக்டர் அனுப்போ அப்படி இப்படின்னு சொல்கிறத தவிர மற்றபடி அக்கறையை எடுத்து எதுவும் செய்யலை.
ஆக மொத்தத்தில் அனாதை மாதிரி இருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா, அதான் உண்மைங்க ஐயா. ஏன்டா பெண்ணா போதும்னு வேதனைப்படுறீங்க? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படவன்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. சொல்லுமா. ஆமாங்க ஐயா, கரெக்டு தாங்க ஐயா. இதுலேருந்து மாற்றம் வர மாதிரி பண்ணி கொடுங்க ஏன்னு கேட்குறீங்க. ஆமாங்க ஐயா. எந்த விதமான தீய சக்தியை அணுகக்கூடாது, கெட்ட கனவு வரக்கூடாது, என் பசங்க நல்லா படித்து முன்னுக்கு வரணும். ஆக மொத்தத்தில் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படகு நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அயல்நாட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. பையன் பேர் என்ன சொல்லுங்க? கண்ணன் சாமி. கண்ணன். தனுசு நட்சத்திரம் போராட நட்சத்திரமா? ஆமா சாமி. வால்மணி, செம்மணி, ராமணி, கருமணி, மாயமணி, மகாமதனி, வேதமணி, நாதமணி பேசுகிறம்மா. அம்மா பூர நட்சத்திரம் போராட்ட வாழ்க்கைன்னு வாங்க. உங்கள் வாழ்க்கையே போராட்டமாக தாங்குது. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து இப்போது சூரிய திசை நடக்குது இந்த 6 வருஷ காலமாக. ஆட்டிப்படை இது பையனுக்கு மன வாழ்க்கை தடைப்படுது. உங்களுக்கு ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டிருக்கும் சூரிய திசையில். ஒரு மேலேருந்து கீழே விழுந்து கழுத்து அடிபட்டதோ ஏதாவது உடம்பு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்குற மாதிரி நிலைமை வந்துச்சா? வந்துச்சு சாமி. ஓகே. ஆக மொத்தத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக சூரிய திசையில் அந்த சுய புத்தியில் உங்களுக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற மாதிரி நிலைமை வந்துச்சு. அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியோட ஒற்றுமை குறையுது. இல்லை சாமி, ஒற்றுமையே இல்லை சாமி. அதே நேரத்தில் ஒரு சாமியார் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா சாமி. நம்ம உயிரோடு சொல்லி உங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா சாமி. மன வாழ்க்கை தடைப்பட்டுன்னே வருது. இன்னும் பார்க்குற பொண்ணுலாம் கல்யாணம் ஆயிடுது. ஆமா சாமி. உங்கள் பையனுக்கு மட்டும் மன வாழ்க்கை அபயம் வந்து. ஆமா சாமி. அதுக்கு என்ன சாமி முடிவு? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிரம் பையன் அடிக்கடி. ஆமா சாமி. ஏதாவது வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 10 தூக்கிட்டு வந்துடுறான். ஆமா சாமி. 6 நாள் வேலைக்கு போகிறான், 6 நாள் அதை ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு கம்முன்னு 10 வந்துடுறான். ஆமா சாமி. 10 நாள் வேஸ்ட்டாக கழிக்கிறான். ஆமா. இப்போ அதால் மன நிம்மதி இல்லாமல் போயிடுது. அவனுக்கா சுய புத்தி இல்லை. ஆமாங்க. ஆக மொத்தத்தில் கீ கொடுத்தா தான் விழுங்குற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஏங்குறான். ஆமா சாமி. அதால தான் மன வாழ்க்கை தடைப்படுது. இவனை பார்க்குறாங்க, பொண்ணு பார்த்தோட இது மாதிரி இருக்கிறானே, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டமா இருக்கானே, இவனுக்கு எப்போ நம்ம பொண்ணு கொடுத்தா எப்படி, நம்ம பொண்ணு வாழுமா வாழாதா, நம்ம பொண்ணு வச்சுக்கின்னு காப்பாற்றோன்னா காப்பாற்ற மாட்டான்னு ஒரு பயம் வருது. ஆமா சாமி. அதான் மனநிலை பாதிப்பு சரி பண்ண இல்லையா? ஆக மற்ற மனநிலை மருத்துவமனை அதாவது மாத்திரை கூட சாப்பிட்ற சூழ்நிலை வருது. எப்படின்னா மனநிலை மருத்துவமனை சாப்பிட்ற மாத்திரை சாப்பிட்றேன்னா. ஆமா சாமி. சரிம்மா, இதுக்கு ஒரு சில விஷயம் நேரில் வந்து ஒரு நாளைக்கு பாருங்கள். நான் அதுக்கு என்னன்னு பண்ணலாம், அவர் எதிர்காலம் எப்படி அமைச்சு கொடுக்குறான்னு பார்க்கலாமா. கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்துக்கும் வால்மணி, செம்மணி, ராமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, நாடமணி. அதால் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. மன வாழ்க்கை என்ன வயசுமா பையனுக்குப்பா? 33 வயசு ஆக போகுது. இந்த ஆவணி மாதம் வந்தால் 3 வயசு முடிஞ்சிடும் சாமி. 33 வயசாகுது. இன்னும் மன வாழ்க்கை தடைப்படுது. ஆமா சாமி. அதால மன வருத்தமாக இருக்கீங்க. நம்ம உயிரோட சூழ புள்ளி கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க. ஆமா சாமி. கவலைப்படாதம்மா, இதுக்கு ஒரு மாற்றம் உருவாக்கி தரேன். அவனுடைய எதிர்காலத்தை சிறப்படுகிற மாதிரி நல்ல வாழ்க்கை அமைகிற மாதிரி நான் பண்ணித்தரேம்மா. நன்றிம்மா. வால்மணி, செம்மணி, ஜடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, நாடமணி பேசுகிறேன். அம்மா உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? வால்மணி, செம்மணி. அம்மா நீங்கள் அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கவன ஜாதகம். உங்கள் ஈரஞ்சுக்குள்ள உங்கள் கணவன் இறந்துட்டார், எதிர்பாராம இறந்துட்டார், சூரிய திசையில் இறந்துட்டார். அதால மனநிலை இல்லாமல் போயிட்டீங்க. உங்க கணவன் இருந்தவங்க உங்க பசங்களும் மதிக்கல. அதாவது நீங்க வேலைக்கு போனா சாப்பாடு சூழ்நிலை வந்துச்சு. கூட்டுக்கார மூலியமா படிக்கிற வரலும், அவங்க முன்னுக்குற வரலும், நல்ல நிலைமை வர வரலும், கல்யாணம் பண்ற வரலும் உங்களை அம்மா அம்மா அப்பா அப்பான்னாங்க. கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களை கண்டுக்கல. விட்டுட்டாங்க. அதாவது அனாதை மாதிரி இருக்கிறீங்க. அதாவது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்ற மாதிரி ஆகி போச்சு. நம்ம எப்படிலாம் படிக்க வச்சோம், எப்படிலாம் பிள்ளைங்களை வளர்த்தோம், எப்படிலாம் நம்ம நல்ல அதாவது அரும்பாடுபட்டு எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ துயரம். அதாவது தெய்வ தேவாதெல்லாம் கட்டுப்பட்ட மாதிரி இருக்குது. வீட்டுல நிம்மதி இல்லை. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, கிருத்திகை வந்து ஆகல, தெய்வ தேவாதி வீட்டுல தங்கல. அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. இறந்துருவோன்னு பயப்படுறீங்க. அதே நேரத்தில் வந்து உங்க பையனும் காதல் கல்யாணம், உங்க பொண்ணும் காதல் கல்யாணம். 2 பேரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க. உங்களை மட்டும் தனியா விட்டாங்க. உங்களை மட்டும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. உங்க பணமும் போயிடுச்சு, பொண்ணும் போயிடுச்சு. அதாவது உங்க பசங்களும் கை விட்டாங்க, கணவனும் இறந்துட்டாரு. இப்போ அனாதை மாதிரி இருக்கிறீங்க, நட்டல நிற்கிறீங்க. இதே நிலைமை தான் நான் எப்படி வாழுது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஜாதக ரீதி அப்போ நடக்குது கேது திசை. 7 வருஷம் ஆட்டி படைக்குதா இல்லையா?
படைக்குது சாமி. 7 வருஷமா ஆட்டி படிக்குது, மன நிம்மதி இல்லை, நைட்டில் தூக்கம் வரல, குடும்பத்தில் தெய்வதிவாதி வீட்டில் தங்கல, அனாதை மாதிரிக்கிறீங்க. எடுக்கின்ற காலம் தடை, ஒரு பிரச்சனை, நோய் நொடி, மருத்துவம் பார்த்து நோய் குணமாகல, எல்லாரும் கை விட்டாங்க, அனாதை மாதிரிக்கிறீங்க. இருக்கீங்களா? அதான் சாமி, அதான் அப்படிதான் இருக்கேன். ஒரு வேலையை நிலைக்க முடியல. கண்டிப்பா எனக்கு தீர்வு கிடைக்கும். 8ஆம் தேதி மதுரைக்கு வாங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரும் அவருடைய ஆத்மா உங்க தான் இருக்குது. தைரியமா இருங்க. முதல்ல வந்து தாழ்வு மனப்பாணி விட்டுருங்க, மூட நம்பிக்கை விட்டுருங்க. உங்க எதிர்காலம் சிறப்படைகிற மாதிரி நான் பண்ணி தரேன். போதுமா? வால்முனி, செம்முனி, ஜிடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, புத்துமணி, லாடமணி பேசுறேம்மா. அம்மா, அந்த அம்மாவுக்கு அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கமணி ஜாதகம், 2 பையன் ஒரு பொண்ணுக்குது. இருக்குதா? ஒரு பையனுக்கு வந்து மன வாழ்க்கை தடைப்பட்டுன்னே வருது. இவனோட சின்ன பசங்க கல்யாணம் ஆச்சு, இவனு மட்டும் தடைப்படுது. இவனுக்கு அயல்நாட்டு யோகம் எங்க இருக்கிறான்? அயல்நாட்டில் இருக்காரு. அவருக்கு வந்து போனா ஒரு தொழில் மட்டும் தான் தெரியும். என்ன தொழில் என்ன செய்யறாரு அங்க? மீன்பிடி தொழில். அந்த தொழிலை தவிர வேற தொழில் அவருக்கு தெரியாது. இப்ப வந்து போனா நல்ல வருமானம் வருது, ஆனா மன வாழ்க்கையை தடைப்பட்டுனே வருது. அவரோட சின்ன பசங்க கல்யாணம் ஆகுது, இவரு மட்டும் மன வாழ்க்கை தடைப்பட்டுனே வருது. இவரோட சின்னவனுக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ண, அதுவும் தடைப்படுது. இப்போ ஒரு சொந்த வீடு கூட கிடையாது, அனாதை மாதிரி இருக்கிறாங்க. இந்த பையனால் தான் ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. குடும்பத்துல நிம்மதி இல்ல. ஈரஞ்சு கூட அவங்க அப்பா தற்கொலை பண்ணினாரு. அதான் தற்கொலை தூக்க மாட்டினாரு. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்காமா? ஒரு ஒண்ணு அணு கூட பிசுக்குதா? நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து மன நிம்மதி இல்லாம இருக்காங்க அந்த அம்மா. உடம்பு அடிக்கடி பாதிக்குது அந்த அம்மாவுக்கும். பையனுக்கு வந்து வயசு ஆகிட்டு 28, 29 வயசு ஆகுது பையனுக்கு. பாக்குற பொண்ணுலாம் கட் ஆயிடுது. என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை உடனே கேக்குறாங்க. இப்ப வந்து போனா பல இடத்துல பொண்ணு பார்த்தும் தடைப்படுது. இந்த பையனுக்கு நாகதோஷம் இருக்குது. லக்னத்துல கேதுவோ ராகுவோ நவகிரகத்துல ஏதோ ஒரு, அதாவது நாகதோஷம் இருக்குது. இவனுக்கு பையனுக்கு 4ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருக்குது. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம். அதனால மன வாழ்க்கை தடைப்பட்டுனே வருது. இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியல. பையன் வந்து வெளிநாட்டுல வேலை செய்து நல்ல சம்பளம் சம்பாதிச்சும் இவனுக்கு பொண்ணு கொடுத்து தயங்குறாங்க. இப்போ வந்து எங்கிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி இது மூலியமா அவனுக்கு சீக்கிரத்தை கல்யாணம் கேக்குறீங்க. உங்களுக்கு மன வாழ்க்கை அமைச்சு போச்சு இல்லையா? இப்போ ஒரு மாசமும் இருக்கீங்களா? அதாவது நான் செய்த பரிகாரத்து மூலம் நீங்க மாற்றம் வந்துருச்சு உங்களுக்கு. அதே மாதிரி அர்த்தம் சொல்லிருக்கீங்க. இப்போ அவங்களும் எங்கிட்ட ஜோசியம் பார்த்து நான் சொல்றேன், துல்லியமா சொல்றேன், நான் அருள்வாக்கிலையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்காமா? அதாவது நீங்க பயனடைஞ்ச மாதிரி அவங்க பயனடையணும். அவங்க பையனுக்கு சீக்கிரத்தை கல்யாணம் ஆகணும். சீக்கிரத்தை நம்ம பேரம்பேத்தி பார்க்கணும். அவங்க வீட்டுக்காரர் 3 வருஷத்துக்கு ஏறக்குறைய 3 வருஷத்துலயே தற்கொலை பண்ணி தூக்கு மாட்டி செத்துட்டாரு. நினைச்சு கூட பார்க்கல. ஒரு வம்பு எடுக்க கூட, ஒரு கோர்ட்டு கேஸ், ஜெயிலு கூட போன சூழ்நிலை வந்து 4 பேர் அவங்க குடும்பத்துல. நம்ம நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கமா? ஒரு வீட்டு பிரச்சனை, மன பிரச்சனை மூலியமாவோ ஒரு சண்டை வந்து ஜெயிலுக்கு போற சூழ்நிலை வந்துச்சு. ஆக மொத்தல ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை குடும்பத்தை வருது. வாகன கண்ட குடும்பம் இல்ல, வட்டி கட்ட முடியல, நகை நட்ட முட்டம் இல்ல, நிம்மதி இல்ல, மன வாழ்க்கை தடைப்படுது, குடும்பம் அனாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் தீரணும். சீக்கிரம் அவருக்கு கல்யாணம் ஆகணும். ரைட்டாமா? ஓகேமா. 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும்
முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எலையூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் 3500 கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு, தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு. உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும், திருநாகேஸ்வரம், திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது. முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து, கோபுர கலசங்கள் தந்து, கலச சொம்புகள் தந்து, அன்னதானம் செய்து, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து, பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம். பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில், ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில், பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில், பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில், ஜம்பை சிவன் கோயில், செங்காடு சிவன் கோயில், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அபய மண்டபம், திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில், அணைக்கட்டாபுதூர் சிவன் கோயில், பூவம் கீழச்சேரி சிவன் கோயில், நவமால் மருதூர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், விஸ்வரெட்டிபாளையம் பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகு கேது பரிகார ஸ்தலம், காஞ்சிபுரம் வெடித்துக்கூடிய சிவன் கோவில், படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில், முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில், பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில், பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில், கன்னியாகுமரி மாவினை 5 வீட்டு சாமி சிவன் கோயில், அரக்கோணம் முதூர் சிவன் கோயில், கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில், காக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில், கடப்பாக்கம் சிவன் கோயில், பெருமாள் கோயில், பட்டாபிராம், கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில், திருத்தண்டரை சிவன் கோயில், தக்கோளம் சிவன் கோயில், அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில், கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி, ஐயனார், பெரியாண்டவர், மதுரை வீரன், அங்காளம்மன், மாரியம்மன், செல்லாத்தம்மன், சப்த கண்ணி, சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி DNC லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஹோட்டல் ஜெயராம், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஹோட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் MNR ரெசிடென்சி, 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். உங்க பேர் என்ன சொல்லுவோம் முதல்ல? என் பேர் புத்திமதிங்க சார். புத்திமதி. வால்முனி, செம்முனி, ஜிடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி பேசுறமா? ஆமா, நீ பெண்ணா பொறுத்து எந்த சுகத்தையும் அனுபவில. உங்க குடும்பத்தில் 5 பேர், உனக்கு 3 பேர்ல கூட போந்து நீங்க 2 பேர் தான் உயிர் வைக்கிறீங்க, இருக்கீங்களா? ஆமாங்க சார். இப்போ வந்து உங்களுக்கு மன வாழ்க்கை நிம்மதி அமையல. ஆமாங்க சார். சில நாள் கூட சரியா வாழல நீங்க சந்தோஷமா. ஆமாங்க சார். உங்களுக்கு வந்து புத்திர தோஷம், அதாவது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்ல. ஆமாங்க சார். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குங்க சார். அதே நேரத்தில் வந்து போனா உங்க ஜாதகத்துல வந்து போனா பார்க்கும் பொழுது, அதாவது நீங்க அத்துவனுக்காக ஜாமீன் நின்னுக்கிறீங்க. ஆமாங்க சார். அந்த ஜாமீன் வாங்கி பணம் கொடுத்துக்கிறீங்க. ஆமாங்க சார். பல லட்சம் நின்று போச்சு. ஆமா சார். தரையும் ஏமாத்திட்டு இருக்குன்னு கொடுத்த பாடு இல்லைங்க சார். அதாவது நீங்க வாங்கின கண்ணை கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல. ஆமாங்க சார். நீங்க அத்துவனுக்கு வாங்கி கொடுத்து நீங்க கடன் ஆயிட்டீங்க. ஆமாங்க சார். அதாவது நயவஞ்சகமா உங்கள்கிட்ட நம்பிக்கையா பழகி உங்கள்கிட்ட கடன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு திருப்பி தலைமை விட்டு போயிட்டாங்க. ஆமாங்க சார். ஆமா, இந்த உலகம் ஏமாத்து உலகமா. உங்களை மாதிரி எல்லாம் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கறோம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கறோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க சம்பாதிச்ச பணத்தை
உங்களுக்காக தான் வச்சுக்கணுமே தவிர ஒரு தர்மம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே நேரத்தில் விரலுக்கத்தை வீக்கணும், அதை வரவுக்கு மீறி செலவு அதிகமாக பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எல்லாரையும் நம்பிட்டீங்க, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியும், நம்பி மோசம் போயிட்டீங்க. அதால உங்களுக்கு தூக்கம் வரல, மன நிம்மதி இல்லை, நைட்டில் தூக்கம் வரல, பிரச்சனை வருது. ஆமாங்க சார், அப்படிதான் இருக்குங்க சார். இப்போ நீங்கள் யாராவது ஜாமீன் நின்னீங்களோ அந்த அம்மாவுக்கோசம் அவங்கெல்லாம் உனக்கு பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க சார், இப்போ நான் ஜாமீன் கேட்டேங்க, என்னென்ன கையெழுத்துக்கு பேங்க் மேனேஜர் கேட்கணும், அவங்களாம் கவலை இல்லாமல் இருக்காங்க சார், நல்லா கறிங்க அப்படின்னு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்காங்க. ஏமா ஒரு பேங்க்கில் போய் ஒரு கையெழுத்து போடலாமா, ஒரு சூரிட்டி போடலாமா, யோசனை பண்ணி பார்க்கலாம். உனக்கு என்ன, நீங்கள் வந்து யார் எதை நம்பி நீங்கள் சூரிட்டி போட்டீங்க? இந்த உலகம் ஏமாத்த உலகம், நன்றி கேட்ட உலகம் தெரியும். உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது, உனக்கு மன வாழ்க்கையும் இல்லை. ஆமாங்க சார். நீ அனாதமாக தனியாகிற. ஆமாங்க சார். உன் கூட போதுங்க 3 பேர் 2 பேர் தான் இருப்பாங்க. யாராகிற கூட போதுங்க? ஆமாம், நானும் அக்கா தான் இருக்கு சார், இன்னொருத்தர் இறந்துட்டாங்க சார். ஆமாம் சார். ஆமாம், 3 பேர்ல 2 பேர் தான் இருப்பீங்க. அருள்வாக்கி நீ சொல்லிங்கன்னா சொல்றது கிடையாது, நீங்கள் சொல்லாமல் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க சார். நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்காம்மா? கரெக்டாக இருக்குங்க சார். இப்போ வந்து போனால் இப்போ கடங்காரியை நிற்கிறீங்க. இப்போ ஆமாங்க சார். அதாவது இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏமாத்திக்கிட்டே வராங்க. ஆமாங்க சார். அதால் மன நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. இதுலேருந்து உனக்கு மாற்றம் வரணும். ஆமாங்க சார். நான் பட்ட கஷ்டம் இனிமேல் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க சார். இது ஒரு படிப்பினையை எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறீங்க. ஆமாங்க சார். யாரையும் நம்பி இனிமேல் பணம் கொடுக்காதீங்க, அதாவது பேங்க் சூட்டிட்டு போடாதீங்க அப்படின்னு நீங்களே 4 பேருக்கு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆமாங்க சார். இப்போ வந்து கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு கேட்குறீங்க என்கிட்ட. ஆமாங்க சார். கொடுத்த பணம் திரும்பி வரணும். ஆமாங்க சார். இன்னைக்கு நாளைக்கு பல வருஷம் ஆகிப்போச்சு. ஆமாங்க சார். அந்த பணம் கட்டினாதான் சூரிட்டி இல்லாட்டி வந்து போனால் நீங்கள் கட்டுன்றாங்க பேங்க்கில். ஆமாங்க சார், அப்படிதான் சொல்கிறாங்க சார். வாங்கி கொடுத்தவங்களும் உங்களை கேட்குறாங்க. ஆமாங்க சார். நீ ஏமா அடுத்தவங்க வாங்கி கொடுத்த, உனக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, நீயும் அடுத்தவங்க வாங்கி கொடுத்து உன்னை கேட்குறாங்க. எனக்கு வந்து அடுத்த மாதம் திருச்சி வந்து பாருங்க, ரம்யா ஸ்டோரில் வந்து பாருங்க, உங்கள் பணம் திருப்பி வர மாதிரி, அதாவது யாராவது ஜாமீன் நின்னீங்களோ அவங்களாம் உங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுக்குற மாதிரி பேங்க்கில் பணம் கட்டுற மாதிரி நான் பரிகாரம் பண்ணி தரேன். போதுமா? அதாவது நீ வந்து அனாதன்றதுனால உன்னை நான் ஈஸியாக ஏமாத்த, பெண்ணு தனியாகிறதுனால உன்னை ஈஸியாக ஏமாத்துறாங்க. ஆமாங்க சார். கவலைப்படாதம்மா, நான் இருக்கமா, நீ கவலைப்படாத. பணம் உனக்கு வரா மாதிரி, நீ கொடுத்த பணம், நீ வந்து அடுத்தவங்க ஜாமீன் பணம் வரா மாதிரி, உங்கள் வீட்டுக்காரருடைய கூட போன பணமும் உனக்கு வரா மாதிரி பண்ணி தரேன். போதுமா? ஓகே, நன்றி, வணக்கம்மா. ஓகே. வால்முனி, செம்முனி, ஜிராமுனி, கருமுனி, மாயமுனி, மகாமந்திரமுனி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, லாடமணி பேசுகிறேன். ஐயா, நீங்கள் அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கவனி ஜாதகம். உங்கள் குடும்பத்தில் 5 பேர், உங்களுக்கு நீங்கள் கூட போன நீங்கள் 3 பேர், 2 ஆண் 1 பொண்ணு இருக்கா? இருக்கு. 2 பொண்ணுல 1 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களாப்பா? பண்ணியாச்சு. உங்கள் அப்பாவுக்கும் அடிக்கடி உடம்பு பாதிக்குது. ஆமா சாமி. உங்களுக்கும் நீங்களும் ஒரு சபதி தொழில் செய்றீங்க, கோயில் வேலை செய்றீங்க, அதில் திறமசாலி, 1000 1500 வாங்குறீங்க. ஆனால் வந்து கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து செய்கிறாங்க, அந்த பணம் வரமாந்து கட்சியில் வந்து போனால் ஏதாவது மழுப்பி விட்டுறாங்களா? ஆமா சாமி, அப்படிதான் போகுது. உன் தொழிலுக்கு ஏற்ற வருமானம் தர பண்றாங்க. உண்மைதான் சாமி. திறமசாலி, நீங்க அறிவாளி, திறமசாலி. இந்த கோயில் வேலை, சிற்ப வேலை அழகா செய்வீங்க. ஆமா சாமி. பல கோயில் வேலை செய்திருக்கீங்க இதுவரையிலும். கண்டிப்பா. அந்த இறையுள் பெற்ற ஜாதகம் நீங்க. பல கோயில் திருப்பணி செய்து கும்பாஷம் பண்ண வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு வந்துதா? ஆமா சாமி. இப்போ வந்து போனா இந்த வருஷத்துலயே மன வாழ்க்கை அமைச்சு தரேன். போதுமா? ஓகே சாமி, நன்றி. சரிம்மா. அவர் பேரு நம்ம சொன்னீங்க, அவர் பேர் என்ன? கருணாகரன். ஓ, கருணாகரன் ஜாதக ரீதியா அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கவன ஜாதகம், நல்ல மனுஷன் அவரு. அவர் வந்து பார்க்கணும்னா ஒரு எதிர்பாராம ஒரு கை கால் விழுந்துரும் ஒரு பக்கமா, அதன் மூலியமா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதால படுத்து படிக்க ஒரு 3 வருஷமா படுத்து படிக்க இருக்காரு. அவர் பெரிய அதிகாரி, ஒரு பெரிய தனியார் கம்பெனில பெரிய அதிகாரி. நல்ல சம்பளம், அருமையான சம்பளம் வாங்கிட்டார். அவர் நினைச்சு கூட பார்க்கல இது மாதிரி ஆயிட்டாரு. அவருக்கு நான் 3 குழந்தைல 2 குழந்தை யோகம். எத்தனை பசங்க அவருக்கு? 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க இருக்கு. அதாவது அறிவா பசங்க நல்ல படிப்பு அதெல்லாம் இருக்கு. ஒருத்தருக்கு அயல்நாட்டு யோகம் உண்டு. ஒரு பையன் எங்க இருக்காரு? ஆஸ்திரேலியால இருக்காரு. ஒரு பையனுக்கு அயல்நாட்டு யோகம், நல்ல சம்பளம், மதிப்பு மரியாதை கௌரவம், கையில பணப்பழக்கம், 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம், சாப்பாடு குறைச்சு கிடையாது, வறுமை கிடையாது, வண்டி வாகனம் காரு பங்களா எல்லா யோகமும் இருக்குது. வால்முனி, செம்புனி, ஜிராமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, லாடமணி. அம்மா, நீ மோகன்ராஜ் அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம். மோகன்ராஜாமா? அவர் வந்து ஒரே ஒரு பொண்ணுக்குது இல்லையா? அவர் ஏற்கனவே எங்கிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப படும், அதாவது இறந்துற சூழ்நிலை இருந்தாரு. நான் தான் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுத்தேனா? இன்னைக்கு நல்லா இருக்காரு.
நல்லா இருக்கிறாப்படி. அவருக்கு ஒரு மருத்துவ செலவு ஏற்படும் சொன்னேன். ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலை பண்ணாரா? செஞ்சதுங்கய்யா. இப்போ அதிலிருந்து அவர் டாக்டரை பாருன்னு சொன்னேன். தகுந்த நோய்க்கு தகுந்த மருத்துவம் பார்த்தா நோய் குணமாகுன்னு சொன்னேன். அதே மாதிரி மருத்துவம் பார்த்தாரு. இது ஜோதிட மூலியமா குணப்படுத்த முடியாது, இது மருத்துவத்து மூலியமா தான் குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு மருத்துவர் சொன்னேன். அணுகுனாரா? செஞ்சாருங்கய்யா. அதே மாதிரி மருத்துவம் பார்த்து நோய் குணமாயிடுச்சா? குணமாயிடுச்சுங்கய்யா. அவருடைய மனைவி வந்து இவர் இந்த அந்த காலகட்டத்தில் இவர் உதவி பண்ணல. ஆமாங்கய்யா. மாமனார் வீட்லேயும் உதவி பண்ணல. இல்லைங்கய்யா. இவருக்கு வந்து நகரிட்டு போட்டதும் அப்படியே திருப்பி வாங்கின மாதிரி வாங்கினாங்க. ஆமாங்கய்யா. ஆக மொத்தத்தில் இவருக்கு வந்து பெருசாக உதவி பண்ணல. ஆமாங்கய்யா. ஒரு உடம்பு மோசமான சூழ்நிலை கூட உதவி பண்ணல இவருக்கு. அதாவது வேலைக்கு போகிறப்போ கணவனை வந்து உதறி தள்ளிட்டாங்க. நல்லா சம்பாதிக்கணுன்னே உடனே ஓடிட்டாங்க. ஆமாங்கய்யா. கூட பார்த்த சகோதரி நல்லா பார்த்துக்கினீங்க. ஆமாங்கய்யா. நான் தான் அவருக்கு ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொல்லி மருத்துவம் பார்த்து நோய் குணமாயிட்டாரு. ஆமாங்கய்யா. சில தீய சக்தியும் ஒரு மனநிலை பாதிப்பு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டேன். ஆமாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ உங்கள் குடும்பமே சூன்யம் வச்ச மாதிரி கட்டுப்பட்ட மாதிரி நீங்களாம் எல்லாருமே இங்கயா. நீங்களாம் பணத்தை இழந்துட்டீங்க. ஒரு லட்சங்களில் 10 லட்சம் மொத்தம் இழந்தீங்க நம்பிக்கை துரோகம் மூலியமா. அது நிறைய சொல்ல முடியாதுங்க. 40 லட்சம் இருக்குமா? 40 லட்சம் இருக்குமா? ஆமாங்கய்யா. அதாவது அக்கம் பக்கம் பழகுற நல்ல நட்பா பழகிட்டு எச்சரிக்கையாருன்னு இப்பதான் உணர்ந்துட்டீங்க. ஆமாங்கய்யா. இது நிறைய பேர் உணராம எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. மொத்தத்தில் மன நிம்மதி இல்லை, நைட்டில் தூக்கம் வரல, இதாலேயே நோய் ஆயிடுச்சு. ஆமாங்கய்யா. மொத்தத்தில் வேலைக்கும் போக முடியல, இருக்கிற பணத்தை இழந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. ஆமாங்கய்யா. இப்போ நீங்கள் வாங்கின கண்ணை கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல. ஆமாங்கய்யா. உங்கள் பணத்தை இழந்தது இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கடை வாங்கி வட்டி கட்ட முடியல, நகை நட்டை போட்டு அனாத மாதிரி இருக்கீங்க. ஆமாங்கய்யா. எல்லாரும் குறை சொல்கிற நிலைமை வந்துருச்சு. ஆமாங்கய்யா. கவலைப்படாதப்பா, நீ கவலையே படாத, புரிதலையா? சரிங்கய்யா. அதாவது 7ஆம் தேதி கோயம்புத்தூர் வந்து பாருங்க என்ன. சரிங்கய்யா. உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வு கிடைக்கிறேன், கவலைப்படாதீங்க. துன்பத்தை விதின்னு சொல்லி காலத்து நேரத்தை வீணாக கழிக்காதீங்க. சரிங்கய்யா. இதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாக்கி தரேன். சரிங்கய்யா. அதாவது உயிரை மட்டும் விடக்கூடாது, தைரியமாக இருக்கணும், மன தைரியத்தோடு இருங்க. சரிங்கய்யா. அதாவது இழந்ததெல்லாம் நான் மீட்டு தரேன். சரிங்கய்யா. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் வந்து போனால் எல்லாம் உன்னை வச்சு பயன்படுத்தி முட்டாளாயிட்டாங்க. ஆமாங்கய்யா. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நம்பி மோசம் போயிட்டீங்க. ஆமாங்கய்யா. இந்த உலகம் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியாமல் உணர்ந்துட்டீங்க. ஆமாங்க. இப்போதான் உணர்ந்துட்டீங்க இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியாம. ஆமாங்க. ஏமாந்து உணர்ந்துட்டீங்க. ஆமாங்க. இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. ஆமாங்க. எச்சரிக்கையா இருந்து பணம் தானே எச்சரிக்கையாக முடியும், ஒண்ணுமே இல்லையே. கவலைப்படாதீங்க. அதாவது என்னதான் ரொம்ப அடிமட்ட சூழ்நிலை போதாங்க. அரசியல் கூட பார்த்துருப்பீங்க. அரசியலோட நிறைய பேர் தோத்துருவாங்க, கட்சியில மீண்டும் ஜெயிச்சிருவாங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையும். வெற்றியும் தோல்வி வீரனுக்கு அழகு. தைரியமா இருங்க. இன்னைக்கு தோல்வி வந்தா தோன்றாதீங்க. அதுதான் எங்களை ஜோசியரை பார்த்து அது சில வழிமுறைகளுக்கு பண்ணி அது மீண்டும் உங்களால செல்வாக்கு அடைய முடியும். தைரியமா இருங்க. அது இல்லாம ஒரு தீய சக்தி மாதிரி உங்க வீட்டை வந்து ஆட்டி படைக்குதா? ஆமாங்கய்யா. அதாலேயே தூக்கம் வரல, மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க, பயந்து இருக்கீங்க. நீ கவலையே படாது. இனிமேல் நல்ல எதிர்காலம் உருவாக்கி தர போதுமா? தைரியமா இருக்கு. ஓகே ஐயா, வணக்கம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? செந்தில்குமார் சாமி. வயசு 47. எங்க பெங்களூர் பேசுறீங்களா? ஆமா சாமி. ஆமா. வால்மணி, செம்புணி, ஜிடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி நாடகமணி பேசுறேன். ஐயா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கவணி ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உங்களுக்கு 2 கரில் 1 கரி யோகம். இத்தனை குழந்தைக்குது? ஒரு பொண்ணு சாமி. அவங்க ஒரே பொண்ணு இருக்குது. அறிவாளி பொண்ணு. என்ன படிக்கிறா குழந்தை? 10வது படிக்கிறா, SLC. அதாவது உங்களுக்கு வந்து தந்தை இழந்துட்டீங்க. ஆமா சாமி. தாய் மட்டும் இருக்காங்க. ஆமா சாமி. அவங்களும் உடல்நிலை அடிக்கடி பாதிக்குது. அதாவது நீங்க அன்பா நடக்கிறீங்க, மனைவி கிட்ட அன்பா தான் இருக்கீங்க. ஆனா வந்து அவங்க வந்து நீங்க மட்டும் தான் ஓணும், அவங்க பசங்க மட்டும் தான் ஓணும், உங்க அம்மா வேணான்றாங்க. உங்க அம்மா கொடுமைப்படுத்துறாங்க. சரியா சாப்பாடு போட மாட்டாங்க. உங்க அம்மா இருந்தா நான் வாழ மாட்டேன்றாங்க. அதான் உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க. 1.5 வருஷமா. அதால மனநிலை எல்லாம் போயிடுச்சு. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா வாழு, இல்லாட்டி வாழ வேணான்னு சொல்லிட்டீங்க. தாய் தான் எனக்கு முக்கியம். எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அது மாதிரி உங்களை நூத்துல ஒருத்தர் தான் உங்களை மாதிரி ஆளை பார்க்க முடியும். எல்லாருமே பார்க்கறது கிடையாது. இப்போ தாய் வேணா, முதல்ல எனக்கு பொண்டாட்டி தான் ஒண்ணுன்றான் நிறைய பேரு. எனக்கு பொண்டாட்டி தான் ஒண்ணு, என் பொண்ணு தான் ஒண்ணு, என் பொண்ணு தான் ஒண்ணுன்றாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து போனா ஒரு பெரிய மனிதன், ஒரு பெரிய பரந்த மகாத்மா மாதிரி நீங்க. அம்மாவுக்கு சாப்பாடு போடுறதுனால டார்ச்சர்.
ஆமா சாமி அம்மாவை பார்த்துக்குன்னு சொன்னா டார்ச்சர்ன்றாங்க கோர்ட்ல கூட. ஆமா சாமி இவங்க சொத்து பத்தி கேட்பாங்களே, கேட்டாங்களா? ஆமா சாமி கேட்டாங்க சாமி, எக்கிறதெல்லாம் கேட்கறாங்க சாமி. நான் தனியார் கம்பெனில வேலை செய்யறேன், அப்புறம் நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், அப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை சாமி. எனக்கு ஒரு பொண்ணுக்கு மொத்த சொத்து எனக்கு கொடுத்துரு, நீ எப்படின்னா அனாதையா போய் எப்படின்னா போன்றாங்க. ஆமா சாமி உங்க அம்மா செத்து போயிடணும். ஆமா சாமி அவங்க அப்படிதான் இது பண்றாங்க. அது மாதிரி தான் ஆசை, அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க.